கும்பராசிக்காரர்களே, 6ஆம் இடத்தில் நீசம் பெற்றிருந்த செவ்வாய் சிம்மத்துக்கு போயிட்டானே, நம்மளை பார்க்குறானே. ஏற்கனவே நம்மளை தான் பார்த்துக்கிருக்கான், இப்போ மறுபடியும் நேராக பார்க்குறான். அப்படி ஓர கண்ணால் பார்த்தவர் இப்போ நேராக பார்க்குறாரு. நேராக பார்க்கும்போது என்னாச்சு, பல தொல்லையும் வந்துருச்சு. சைடு பார்வையிலே நம்மளை ரொம்ப தொல்லைப்படுத்தினா, இப்போ நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தொல்லையெல்லாம் வரும்ல. பார்த்து நடந்துங்க. 8ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குது. கண்ணில் கோளாறு வரும், உங்களுக்கும் பல்லில் கோளாறு வரும், முகத்தில் கோளாறு வரும், தலையில் கோளாறு வரும், அடிக்கடி காயப்படுவீங்க. இந்த விஷயம்லாம் நடக்கும் சார். எவ்வளோ நாளைக்கு? ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். பார்த்து பயணங்கள் சொல்லணும், பார்த்து நடந்துக்கணும், பார்த்து ஒவ்வொருத்தரையும் பேசணும். வார்த்தையை விட்டு மாட்டிக்கிடுவீங்க. ஆமாம் சார், வார்த்தையை விட்டு மாற்றிக்காமல் இருக்கதான் கெட்டிக்காத்தணும். அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி உண்டு. ஆனால் தொழிலில் சில கடமடா விளையாட்டுலாம் நடக்கும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தொழில் எப்படி நடக்குது, அப்படி நடக்குது. சில நேரங்களில் வம்பு வழக்கெல்லாம் வருது, வரத்தானே செய்யும். செவ்வாய் அதைத்தானே செய்வான். கொஞ்சம் கால்லையும் பார்த்துக்கணும். கால்லையும் கொஞ்சம் கோளாறு வரும், மற்றபடி எந்த கோளாறு இல்லை. உடல் வலிமை பெறும், கொஞ்சம் தைரியம் கூடும். கண்டிப்பாக மேன்மை உண்டு. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரஞ்சாரத்தில் இருக்கும்போது சுக பாக்கியாதிபதி பாதகாதிபதியும் கூட தான். அப்போ இருந்தால் யோகம் குறையும். அப்போ அம்மா இல்லாத ஜாதகமாக இருந்தால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் நல்லது தரும். உண்மை அதுதான். மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை. போக போக நல்ல முன்னேற்றம் உண்டு. சிறு சிறு சொத்து விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு முடிவுக்கு வருகிறது. சூரியன் சாரத்துக்கு போகும்போது தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் சாரத்துக்கு போகுது. அது மட்டும்தான் தொல்லை. மற்றபடி உங்களுக்கு நடப்பு செவ்வாய் உடல் ரீதியாக தொல்லைப்படுத்தினாலும் வருமானத்தை கொடுத்து செலவை கொடுப்பார். வருமானத்தையும் கொடுக்கும், செலவையும் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது செலவுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? இதான் வருமானம் வருது, செலவு பண்ணுறோம், பார்த்துக்குவோம் அப்படின்னு தைரியமாக இருங்க. உங்களுக்கு தைரியம் தான் சார் பலம். தைரியம்தான் உங்களுக்கு பலம். மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக என் கண் முருகன் ஒருத்தர் இருக்கார். ஆமாம், திருவாரூர் மாவட்டத்து பக்கம் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த என் கண் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் தரும்.